ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 37, டேட் 24 மார்ச் 2026. நம்மளோட ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யுவர் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,500 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,82,840 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 கிட்டே இருக்குது. இது 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakhs கிட்டே இருந்தது போர்ட்ஃபோலியோ வேல்யூவே. இது அரௌண்ட் ஒரு 90 கிட்டே இருந்தது ப்ராஃபிட். பட் இப்போ அந்த உங்களுக்கு சுச்சுவேஷன் அந்த யூரான் யூஎஸ்ஏ அந்த வாரனால இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,000 கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்க ஸ்டாக் எது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பெல், ஏஜிஐ, லாரஸ் லேப், அப்புறம் டாடா பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. இதில் பெல் பார்த்தீங்கன்னா 11,000, ஏஜிஐ அரௌண்ட் 8,000, லாரஸ் லேப் 7,400, டாடா பவர் பார்த்தீங்கன்னா 4,700 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இப்போ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்க்கலாம். இப்போ நெகட்டிவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு, ஐடிசி, ரிலாக்ஸோ, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவோட இது. இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இது ரொம்ப டவுனில் இருக்கும் பாருங்கள். இதில் நான் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,71,236. இப்போ கரண்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 12,900 கிட்டே இருந்தது. இது அரௌண்ட் 40,000 மேலே இருந்த ப்ராஃபிட் வந்து இப்போ கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனால் 12,906 இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ 1,84,142. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5,300 மைனஸில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணுறது யூடிஐ நிஃப்டி 50, ஆக்சிஸ், மோத்திலால், குவாண்ட். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷனில், ஜஸ்ட்டு ஃபார் நாலேஜுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 அரௌண்ட் 3,000 மைனஸில், ஆக்சிஸ் வந்து 2,000 மைனஸில், மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் வந்து 200 கிட்டே இருக்குது. குவாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ரூபீஸ் கிட்டே மைனஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,84,000 கிட்டே இருக்குது. என்னோடய மோஸ்ட்லி அலோகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான். நெக்ஸ்ட்டு ஸ்மால், அந்த மிட்டு. என்னோடய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் அது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேஃப் அசெட் போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $420 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $529 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் $108 கிட்டே இருக்குது. இது நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $8.31 கிட்டே ஏறி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 months ஒன்ஸ் தான் 1,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதுதான் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இது எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கங்க. ஓகே, see you in the next video. Bye.